Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆனியன் முறுக்கு. இது கொஞ்சம் டிஃபரண்ட் டேஸ்டா நல்லா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ இத வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நான் நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும். இப்போ பாருங்க நான் மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் இந்த மெஷரிங் கப்ல 2 கப் அளவுக்கு அரிசி மாவு வேணும். இன்னொரு கப் போடுறேன். இது பாத்தீங்கன்னா உளுந்து மாவு. உளுந்து பாத்தீங்கன்னா நல்லா மிதமான தீயில நல்லா வறுத்துட்டு நான் இந்த மாதிரி நைஸா பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். போய் இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுல நம்ம அந்த அரைச்ச இந்த வெங்காயம் மிளகாய் விழுது போட்டுடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் மிக்ஸி கழுவிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சமா நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இப்போ நான் முறுக்கு புளிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்க முறுக்கு நான் புளிஞ்சு விட்டுக்க. நான் வந்து ஸ்டார் வச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முறுக்கு புளிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்க கடையில் வந்து நான் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். ஆயில் வந்து ஒரே டெம்பரேச்சராக வச்சுக்கணும். ரொம்ப ஹையாகவும் இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும், மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த முறுக்கு போடலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஆனியன் முறுக்கு ரெடிங்க. இப்போ பாருங்க நம்ம செஞ்ச இந்த ஆனியன் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.